ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு. நல்லா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா வதக்கி அரைச்சு சேர்க்க போறோம். இத வந்துட்டு பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 1 கிலோ ஷீலா மீன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இத வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். 3 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள். காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூளோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு. இது வந்துட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை வதக்கிக்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம், மிளகு, சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு 2 கலர்னால் போதும். அதுலேயே நல்லா வறுபட்டுரும் அந்த மிளகு, சீரகம் எல்லாமே. இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஜஸ்ட்டு 2 கலந்து விட்டுட்டு, இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தா டக்குன்னு வதங்கி வந்துடும். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோன்னா ரொம்ப சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள். நம்மளுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூளோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சு வதக்கணுன்னா மசாலா அடி பிடிக்கும். கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி மலுமலுன்னு போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். அப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் இதிலே போயிடும். நம்ம குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுறலாம். இது ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் அகலமான பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். அப்போ அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடும். அந்த டைமில் நம்ம இந்த மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரை அலம்பி ஊற்றிடலாம்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாலையும் சேர்த்துருக்கோம், புளிலையும் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும், சரியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வதக்குனனால ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதில் நம்ம மீன் எடுத்து சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மீன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டாலே சரியாக இருக்கும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். சிம்மில் வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் மாறி நல்லா திக்னஸோடு வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. மீன் எதுவுமே உடையலை, நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையை தூவிடலாம். இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் பாருங்கள், ஒன்று கூட உடையல, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம குழம்ப சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.